ॐ श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाप्रियभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिचितं मुनिमाश्रयामः. பணவாழ் அரவணை பள்ளி பயிர்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய மணவாளன் மாறன் மனமுரைத்தான் வன்முடும்பை வந்தே. நாயனார் திருவடிகளே சரணம். இதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம முக்கியமாக பார்த்தது என்ன அப்படின்னா, எப்படி பிரமனுக்கும் சிவனுக்கும் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அந்தர்யாமியாக இருந்து படைத்தல் அழித்தல் ஆகியவற்றை நடத்தி கொடுத்தான். ஆனால் அப்படி செய்யும் பொழுது அவர்களே செய்தார்கள் என்று தோன்றுபடி செய்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல அதே ரீதியில் இவர் நம்மாழ்வாருக்கு உள்ளே புகுந்து நம்மாழ்வாரை நியமித்து இந்த பாசுரங்களை எழுதி கொண்டார். திருவாய்மொழியை தானே செய்து கொண்டார் அப்படின்னு அதுக்கு நம்மாழ்வாருடைய இந்த திருவாய்மொழியிலேருந்து பாசுர வரிகளை எடுத்து நம்ம பார்த்துட்டு அதில் என்னென்ன பாசுரங்களை செய்ததோடு அல்லாமல் நம்ம எம்பெருமான் வைகுண்டநாதன் என்னும் அந்த பதவியையே இவருடைய பாசுரங்களில் தான் பெற்றான் என்னும்படி அந்த பாசுரங்களை வடிவமைத்து கொடுத்தான். அப்படி அமைக்கையில் நம்மாழ்வாரால் ஏற்படக்கூடிய அந்த குற்றங்கள் எதுவும் தட்டாதபடி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு, இதோடு மட்டுமல்லாமல் உலகத்தாரெல்லாம் என்ன கையெடுத்து வணங்கும்படியாக செய்தான் அப்படின்னு நம்மாழ்வார் தன்னுடைய பாசுரங்களிலிருந்து அந்த வரிகளை எடுத்து நிர்ணயம் செய்திருந்தார் நாயனார். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிஷி முனிவர்கள் ஞானத்தால் உயர்ந்த ஞானம் மிகுந்து வர 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 கிருஷ்டராய் மிகவும் சந்தோஷப்பட்டவர்களாலே அவர்கள் மேலும் 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 அந்த இதிகாச புராணங்களை எழுத தொடங்கினார்கள். ஞானம்தான் சொத்து, ஞானமே ஆனந்தம் அப்படின்னு இருக்கிற அவங்க அந்த கனிந்த ஞானத்தால், அந்த முதிர்ந்த ஞானத்தால் அவர்கள் கிருஷ்டர்களாய் மிகவும் சந்தோஷம் உடையவர்களாக ஆகி மேலும் 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 அவர்கள் அந்த கிரந்தங்களை செய்தார்கள். ஆனால் இவருக்கு ஞான மிகுதியால் பக்தி ஏற்பட்டு அந்த பக்தியால் உள்ளமெல்லாம் கலங்கி ஒரு சொல் எடுப்பது ஒரு மலை எடுப்பதை போல கஷ்டப்பட்டு திருவாய்மொழி எழுதும் போது 3 முறை அவர் 6 மாதம் மோகித்து கிடந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது 6 மாதம் ஒரு எழுதும் போது அந்த நினைவு அப்படியே ஒரு மனசில் விழுந்து, ஐயோ இப்படி செய்தானே, எப்படிப்பட்டவன் இப்படி செய்தானே அப்படிங்கிற அந்த நினைவில் மூழ்கி தன்னுடைய நிலை இழந்து அவர் மூர்ச்சையாகி கிடப்பார். அந்த மாதிரி 6 மாதம் 6 மாதம் 6 மாதமாக 36 மாதம் நம்மாழ்வார் மோகித்து கிடந்தார் அப்படிங்கிறது பிரசித்தம். அப்புறம் அந்த மூச்சை தெளிந்து உக்காந்து அந்த ஒரு சொல் எடுப்பது ஒரு கல் எடுப்பதை போல கஷ்டப்பட்டு அவர் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அடியன் என்ன யோசிச்சேன்னா, அந்த 3 பாசுரங்களை மட்டும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஏன் இவர் மோகித்து விழுந்தார், ஏன் இந்த 3 பாசுரங்கள் எழுதும் போது மட்டும், ஏன்னா 1102 பாசுரங்கள் எழுதும்போது இந்த 3 பாசுரங்கள் எழுதும் போது மட்டும் ஏன் அவர் மோகித்து கிடந்தார் அப்படிங்கிறத நம்ம
சுருக்கமாக பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதில் முதல் பாசுரம் வந்து முதல் 10 முதல் திருவாய்மொழி 3ஆம் பாசுரம், 3ஆம் திருவாய்மொழி முதல் பாசுரம். அது என்னன்னா, பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன். பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள். மலர்மகள் விரும்பும் நம் அரும் பெறல் அடிகள் மற்றொரு கடை வெண்ணெய் களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பேற்பட்டவன் இந்த எம்பெருமான் வந்து பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே 10 அப்படிங்கிறது வந்து பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தினா எப்பேற்பட்ட பக்தினா நம்மாழ்வார்க்கு இருந்த மாதிரி அந்த பரம பக்தியா? இல்லை இல்லை. இங்கே பக்திங்கிறத வந்து எம்பெருமான் என்ன சொல்கிறான்னா, அவனை விலக்காமை, அவன்கிட்ட வெறுப்பு கொள்ளாமல் இருக்குது. எம்பெருமானம்னா ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெறுத்து ஒதுக்காமல் இருப்பதே போதும் அப்படிங்கிறான். அதுவே பக்தி. அதுதான் இங்கே சொல்கிறான். இந்த பக்திங்கிறது ரொம்ப பெரிய பக்தி இல்லை, முதிர்ந்த ஞானம் கறிந்த பக்தி இல்லை. அவனை விலக்காமல் இருந்தால் போதும், எனக்கு வேண்டாம் பகவான் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால் போதும், அந்த பக்தி. அதை சொத்தாக உடையவருக்கு எளியவன். எளியவன் அப்படின்னாக்கா இவர்கள் சொன்னதெல்லாம் செய்வான் அவன். இப்போ இவர்கள் வந்து பத்துடை அடியவர்க்கு சொல்லும்போது இது என்ன, ஒரு சின்ன ஒரு விளக்காமே போதும், வேற ஒண்ணுமே இல்லையே, இவனை போய் அடியவர்கள் அவன் எப்படி சொல்றான்னா, நம்மளுடைய பார்வையிலேருந்து இல்லை, அவனுடைய பார்வையிலேருந்து இவர்கள் அடியவர்களாம். ஏன்னா ஒரு ஜீவனை பெறுவது வந்து அவனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். அதற்காக அவன் எதிர் சூழல் புக்கு தெரிகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் அலைஞ்சு தெரிவான். ஒரு ஜீவன் நம்ம விளக்காம இருக்கக்கூடிய ஜீவன் ஒன்று கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய பார்வையிலிருந்து இவர்கள் அடியவர்கள். 10 உடைய இந்த விளக்காமை என்னும் அந்த பக்தியை உடைமையாக உடைய அடியவர் அவர்களுக்கு எளியவர். அவர்களை வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் எல்லாம் செஞ்சு கொடுப்பான். அவங்கள வந்து தான் இடத்துக்கு கூப்பிட மாட்டான், எதுவும் செய்யாம எல்லாமே செய்து கொடுப்பான் அப்படின்னு 10 அடியவர்க்கு எளியவன். அவன் அதுவும் எப்பேற்பட்டவன் அப்படின்னு, பிறர்க்கு அரிய வித்தகன். பிறர்க்கு அப்படின்னு அங்கே யாரை சொல்றாங்கன்னாக்கா, இவனை வச்சு நம்ம வேலை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்களாம். இவனை வைத்துக்கொண்டு நம் காரியம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறவர்கள் பிறர்க்கு அப்படின்னு சொல்றான். இதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னாக்கா, பாரத யுத்தத்துக்கு முன்னால வந்து அர்ஜுனனும் துரியோதனனும் 2 பேரும் கிருஷ்ணர் கிட்ட போய் அவங்க கிட்ட ஏதாச்சும் வாங்கிக்கணும்னு போகும்போது, துரியோதனன் வந்து தான் அரசன், தான் ஒரு பெரிய ராஜா, அங்க வந்து அந்த அகங்காரம் மிகுதியாக தோன்றபடி தலைக்கிட்ட உட்காந்துட்டான். அர்ஜுனன் வந்து கண்ணனுக்கு அடியவன்கிறதால அவன் வந்து திருவடி கிட்ட உட்காந்துட்டான். கண்ணு திறந்த உடனே முதல்ல அர்ஜுனனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ அர்ஜுனன் வந்து எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டான். துரியோதனன் வந்து இவனை வச்சு நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இவனோட சேனை கிடைத்தால் போதும் அப்படின்ட்டு சேனையை வாங்கிட்டான். அப்ப கடைசியில் ஜெயிச்சது யாரு? நீ தான் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த பாண்டவர்கள் தான் ஜெயித்தார்கள். அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாங்கன்னாக்கா, ராவணன் வந்து மேருமலை எடுத்தான், இமயமலை எடுத்தான், அப்பேற்பட்டவன் ராமலக்ஷ்மணர்களை அசைக்க கூட அவனால் முடியவில்லை. ஆனால் அடியவனான ஹனுமான் கருமுகை மாலையை தூக்கினார் போல. கருமுகை மாலை வந்து ரொம்ப ரொம்ப டெலிகேட், ரொம்ப மென்மையானது. அதை தூக்கின மாதிரி அவன் வந்து ராமலக்ஷ்மணர்களை தூக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடியவர்களுக்கு தான் இருக்கும் விதத்தை அவன் சொல்லி கொடுக்கிறான். இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, மலர்மகள் விரும்பும் அந்த தாமரை மலர்களை பிறவையுடைய அந்த பெரிய பிராட்டி அந்த மனத்தையே ஒரு உருவமாக, அந்த அழகையே உருவமாக கொன்ற அந்த பிராட்டி அவள் ரொம்ப விரும்பக்கூடிய அந்த திருவடிகளை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மேன்மையை சொல்றார். அடுத்தது அவனுடைய நீர்மை, அவனுடைய எளிமையை சொல்ல வர. என்ன அப்படின்னா, மற்றொரு வெண்ணெய்க்கள் அந்த என்னென்ன காலங்காத்தால, ஏன்னா வெண்ணெய் சிலுப்புறதுக்கு ஆயர்கள் வந்து அந்த காலங்காத்தால நேரத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள், விடிய காலையில. ஏன்னா அவ்வளோ சம்பிருத்தி, அவ்வளோ தயிர் அங்கே இருக்கிறதுனால அதுக்குள்ள மற்ற செருகி அதை வந்து கடைகிறாங்க. அந்த கடையும் பொழுது என்ன ஆகுதுன்னாக்கா, அங்கே அந்த காலத்துல பவர் இல்லாதனால ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அவங்க கடைஞ்சு கொண்டு இருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவான், அந்த விளக்குக்கு நிழல் இருக்கும் இல்லையா, அந்த நிழலை போய் ஒளிஞ்சுப்பானான். ஏன்னா இவனே கருப்பு. அங்கே போய் அந்த நிழலை ஒளிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, ரொம்ப பசியா இருக்கிறவங்க வெந்தும் வேகாந்ததை எடுத்து சாப்பிட்ற மாதிரி யசோதை கடைஞ்சு கூட முடிக்கல, வெண்ணெய் எடுக்கவே இல்லை, அப்படியே கையை விட்டு எடுத்து சாப்பிட்டோன்னு யசோதாக்கு ரொம்ப கோபம் வந்து அவனை நல்லா 2 அடி வச்சு உரலோடு கட்டி போட்டுடுறான். கட்டி போட்டுட்டாக்கா அப்ப சொல்றாங்க, அந்த அப்படி கட்டு போட்ட உடனே அழறான். வாய் எடுத்து கத்தும்போது, கத்துனா பாருவன் என்ன பண்றேன்னு மிரட்ட உடனே
அப்படியே அந்த அழுகையை முழுங்கிட்டு விசும்பி 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 செய்கிறானாமா. அதை தான் ஏங்கிய எழிவு, விரலினோடு ஆப்புண்டு ஏங்கிய எழிவு. வாய் விட்டு கத்தக்கூட முடியல. கத்துனா அம்மா அடிப்பாங்கிற பயத்தில் அந்த அழுகையெல்லாம் அடக்கிட்டு விசும்பி விசும்பி பண்ணுறானா அந்த எழிவு. அதை நினச்சி தான் நம்மாழ்வார் மயங்கி விழுந்தார். அப்பா, உன்னுடைய மேன்மை எப்படியாச்சும் அளவிட்டு சொல்லிடலாம் போல இருக்கு, உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்னு சொல்லிடலாம் போல இருக்கு. ஆனால் இந்த நீர்மையினுடைய அளவை சொல்லவே முடியலையே, எப்பேற்பட்ட இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த எழுதும்போது எத்திரம் ஏங்கிய எழிவு அப்படின்னு இந்த பாடத்தை எழுதும்போது இப்போ நம்ம கேட்குறோம். ஆனால் நம்மாழ்வாருக்கு அது அப்படியே அவனுடைய பரத்வமும் அந்த சௌலபியமும் ஒன்றா தோண அப்படியே அவர் மயக்கமடிச்சு விழுந்துடுறார். இப்போ இது ஏன் இதெல்லாம் சொல்லணும், எதுக்காக இந்த மாதிரி ஒரு பிறந்தான், அப்புறம் யசோதா கிட்ட வெண்ணெய் திருடினா, அவனை கட்டி போட்டாங்க, அவன் ஏங்குறான், இதெல்லாம் எதுக்குன்னா இதெல்லாம் மோட்ச சாதனமாக எம்பெருமான் பகவத்கீதையில சொல்லியிருக்கான். அவதார ரகசியம். இவன் பிறந்தான், இவன் நமக்காக கட்டுண்டான், உரலினோடு கட்டுண்டான், தாமோதரன் என்று பெயர் பெற்றான். அந்த தழும்பு அவன் வயிற்றுல இருந்துச்சான். யசோதா கட்டி போட்ட அந்த கயிற்றினோட தழும்பு அவன் வைத்திருந்தால அவனை தாமோதரன், அந்த கயிற்றினுடைய அந்த அடையாளத்தை உதரத்திலே உடையவன் சொல்றது நமக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்முடைய பிறப்பு என்ற கட்டுகள் அவிழ்ந்து விடும் அப்படின்னு சொல்ல. எவனொருவன் நான் இவ்வாறு பிறந்தேன், நான் உறவினோடு கட்டுப்பட்டு இருந்தேன், யசோதா அடிக்க நான் ஏங்கினேன், ஏங்கி அழுதேன்னு எவன் நினைக்கிறானோ அவன் மீண்டும் பிறப்பை அடைவதில்லை, அவன் என்னையே அடைந்து விடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த முதல் 6 மாசம் அவர் மோகித்து கிடந்தது. 10 அடியவர்க்கு எளியவன் அப்படிங்கிற அந்த பாடத்தை படிக்கும் போது, அப்புறம் 2வது 5ஆம் பத்துல அதுல பிறந்த வாரும் வளர்ந்த வாரும் அப்படிங்கிற பாசுரம். பிறந்த வாரும் வளர்ந்த வாரும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் நிரந்தனோடு புக்கு எனது ஆவியை நின்று உருக்கி உண்கின்ற இச்சிறந்த வாஞ்சுடரே உன்னை என்று கொல்லோ சேர்வதுவே அப்படின்னு சொல்றார். பிறந்தவாறு வளர்ந்தவாறு பாரதம் போர் கை செய்தது, அப்புறம் போனது எல்லாத்தையுமே நினைக்கிறாங்க நம்மள்வார். பிறந்தது எப்படி, எல்லா குழந்தைங்களும் போலாம் பிறந்தா இல்லை. அங்க ஒரு விளக்கு கூட இல்லையா, அவன் பிறந்த காராகிரகத்தை ஒரு விளக்கு கூட இல்லாம பிறந்தான். அவனே ஒரு விளக்காக, 1000 குலத்தினில் தோன்றும் மணி விளக்கே என்று சொன்ன பாரு, அவனே ஒரு விளக்காக அங்கே தோன்றினான். எதுக்காக தோன்றினான்? அந்த பிறந்த உடனே தன்னுடைய தாய் தந்தையராகிய தேவகி வசுதேவனுடைய கால் கட்டு அவிழ்வதற்காக, அது அவிழ்வதற்காக அவன் பிறந்தான். அதாவது அவன் கம்சன் அவங்க 2 பேரும் சிறைச்சாலையில் அடைத்து வச்சிருந்தனால அவர்கள் கால் கட்டுண்டு கிடந்தார்கள், அது அறுக்க வேண்டும் என்பதற்காக அவன் பிறந்தான். சரி, பிறந்துதான் ஆச்சுன்னா ராத்திரியா அங்கிருந்து போய் எல்லாம் கஷ்டப்பட்டு, சரி அதாச்சும் பரவாயில்ல, பிறந்ததாச்சும் ஒரு பக்கம் என்னமோ பிறந்தான்னு வச்சுன்னா, வளர்ந்ததை நினைச்சா எனக்கு தாங்கவே முடியலையப்பா. ஒரு பக்கம் இங்க நீ பிறக்காததுக்கு முன்னால பூதனை உன்னை கொல்ல பாக்குறா, சகடாசுரன் கொல்ல பாக்குறான், அப்புறம் அந்த இவன் எத்தனை காளியன் எல்லாரும் ஒரு பக்கம் அவர்களே சின்னஞ்சிறு குழந்தையாக, அதாவது நீ தெய்வமோ என்று வியக்கும் வண்ணம் லீலைகளை செய்து அவர்களை நீ அழிக்கிறாய் ஒரு பக்கம். இதுக்கு நடுவில் நம்ம போய் வெண்ணெய் வேற திருடி சாப்பிட்டுக்கணும், அதுவும் நெய்யிலே திருடி சாப்பிட்டோம், அதுவும் செய்யணும். அதுவும் இல்லாம தன்னை விரும்பி கூடிய இந்த ஆயர்களுக்கு கண்ணுக்கு விருந்தாகவும் இருக்கணும். 3மே இதெல்லாம் செஞ்சு அவன் வளரணும். அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, விரோதிகள் மண் உண்ணவும் இவன் நெய் உண்ணவும் ஆயர்கள் கண் உண்ணவும், அந்த கண்ணால ரசிச்சு கண்ணால அவனை சாப்பிட்டாங்களாம், அவ்வளோ அழகா இருப்பானா அப்படின்ட்டு. இது பிறந்தவாறு வளர்ந்தவாறு. பாரதத்தை எப்படி பண்ணா? பாரதத்துல பாத்தீங்கன்னா நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆனாலும் செய்தது என்ன, அந்த பாஞ்சஜன்யத்தை வாயில வச்சு ஊதும் போது அந்த சத்தத்திலேயே அந்த அதிர்ச்சியிலேயே அந்த கௌரவர்கள் சேனை குடல் வெந்து சாகும்படி செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த கையிலிருந்து அந்த கோலாலியை இதோ இவன் அப்படின்னு காட்டி அவருடைய ஆயுளை குறைத்து விட்டான் அப்படின்ட்டு. சக்கரத்தை எடுத்து இந்த சூரியனை மறைத்து ஜெயத்ரதனை கொள்வதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தான். அந்த மாதிரி, அதாவது சொல்ல மாட்டேன்னு ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு பண்ணதுன்னு உண்மைதான். ஆனாலும் ஆயுதம் எடுக்காமலே கூட அந்த சேனைகளை வேகமா தேர் ஓட்டுறதுன்னு, அப்படி ஓட்டுறதுன்னு, இப்படி ஓட்டுறதுன்னு செய்து, அதுக்கு மேல அர்ஜுனன் இங்க போன்னு அந்த தோள் மேல காலை வச்சு சொன்னா அந்த பக்கம் தேர் ஓட்டுறதுன்னு, இதெல்லாம் பண்ணி அந்த பாண்டவர்களுக்கு பக்ஷபாதியாக இருந்து அவர்கள் பக்கமாக இருந்து அவர்களை ஜெயிக்க செய்து விட்டு நீ போய்விட்டா. எப்படி போன? நீ போனதே எங்களுக்கு தெரியலப்பா, இவ்வளோ செய்தானே நமக்கு, போய் என்ன வழியெல்லாம் அனுப்பிச்சிட்டு வரான்னு ஒரு 10 பேர் கூட வந்தாங்களா? யாருமே வரல.
நீ பாட்டுக்கு வேலை முடிச்சு உன்னுடைய சோதிக்கு எழுந்தருளி விட்டாய். இப்படி பிறந்து வளர்ந்து பாரத போர் கை செய்த இந்த மாயனே, உன்னுடைய இந்த லீலைகளை நினைச்சா என்னுடைய ஆத்மா உருகுகிறது. ஆத்மாவை பற்றி அவனே ஸ்ரீ கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, ஆத்மா வந்து வெட்ட முடியாதது, எரிக்க முடியாதது, தண்ணியில் நினையாது, காற்றால் உலர்த்த முடியாத அப்படிப்பட்ட வஸ்து அந்த ஆத்மா. ஆனால் உன்னுடைய இந்த லீலைகளை நினைக்கும் போது அந்த ஆத்மா நீர்பண்டமாக உருகி விடுகிறது. இப்படிப்பட்ட வான் சுடரே, உன்னை நான் என்னைக்கு தான் நான் வந்து சேரப்போகிறேன் அப்படின்னு நினச்சி இன்னொரு முறை அவர் மயக்கமாகி விழுந்துறார். யார்? சுவாமி நம்மாழ்வார். இப்போ இப்படி இவர் மயக்கம் போட்டு விழுந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மதுரை கவி ஆழ்வார் இருக்கார். ஆழ்வார் திருநகரி வந்து அறிவாளிகளே நிறைந்திருந்த ஒரு இடம், திருக்குறுகை ஆழ்வார் திருநகரி. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சுற்றி உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆழ்வார் இப்பேற்பட்ட மகான், அவரே வந்து இப்படி மயங்கி விழுந்துட்டாரேன்ட்டு எல்லாம் அப்படியே உட்காந்து பார்க்குறாங்க. இதை வந்து எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, பரதன் வந்து ராமர் காட்டுக்கு போனப்பறம் தான் வர்றார் தன்னுடைய மாமா வீட்டிலேருந்து. வந்தவுடனே நடந்ததெல்லாம் கேள்விப்படுறாரு. தன்னுடைய அன்னை கைகை செய்தது, தசரதன் மாண்டு போனது, ராமன் காட்டுக்கு போனது தெரிந்து பரதன் மூர்ச்சை அடைந்து விழுந்து விடுகிறான். மூர்ச்சை அடைந்து விழுந்த உடனே சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தாயார்களுக்காகட்டும் மந்திரிகளுக்காகட்டும் ஒன்றுமே தெரியல. அப்போ சத்ருக்னன் தான் இருந்த இடத்தை விட்டு அடி வைக்க கூட அவனுக்கு பயமா இருந்துச்சான். ஐயோ என்ன பண்ணா என்ன ஆயிடுமோ அப்படின்ட்டு அப்படியே சிலை மாதிரி நின்றான். அந்த நிலையில வந்து ஆழ்வார் திருநகரிலிருந்து அந்த உத்தமர்கள் இருந்தார்கள். அப்படி வந்து இவர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாருன்ட்டு அது 2வது முறை. 3வது வந்து 8ஆம் பத்துல கண்கள் சிவந்து பெரியவாய். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பாசுரம். கண்கள் சிவந்து பெரிய ஆய், வாயும் சிவந்து கனிந்து உள்ளே, வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர கொண்டலத்தன், கொண்டல் வண்ணன் சுடர் முடியன் 4 தோழன் குனி சார்ங்கன், ஒன் சங்கு கதை வாழ் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு முந்தின பதிகத்தில் வந்து அந்த மாயா வாமனனே அப்படிங்கிறத வந்து நம்மாழ்வார் வந்து இவனுடைய பிரிவை தாங்க முடியாமல் அப்படியே தவிச்சு அப்படியே உலர்ந்து போகிறார். அவருடைய வாய் உலர்ந்து போச்சு, கண்கள் குழி விழுந்து போச்சு, உடம்பெல்லாம் ஒரு நிலை இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் அவனுடைய அந்த கலவி, அந்த சம்ஸ்லேஷனம் கிடைத்த உடனே அவர் பழைய மாதிரி ஆயிடுறார். அப்போ தான் அவருக்கு என்ன தெரியுதுன்னா, நான் மட்டும் அடியேன் மட்டும் இப்படி ஆகலை, எம்பெருமானும் என்னை பிரிந்து இதே சோகத்தை அனுபவித்து அவனும் வாய் வெளுத்து கண் வெளுத்து துவர்ந்து அப்படியே காஞ்சு போய் கிடந்தான். என்னை பெற்ற உடனே அவன் நிறம் பெற்றான் அப்படின்னு தான் உணர்ந்துக்கிறார். இந்த பதிகத்தில் உணர்ந்த உடனே அவர், அப்பா இப்படியா, எனக்கு அவன் பிரிவை தாங்க முடியாததுக்கு மேலே அவனுக்கு என்னுடைய பிரிவை தாங்க முடியவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கண்ட அந்த காட்சியை அழகாக இங்கே வர்ணிக்கிறார். அவன் கண்ணு எப்படி இருக்கு? கண்கள் சிவந்து பெரியவாய். அப்போ வந்து வெளுத்து கிடந்த கண் இப்போ சிகப்பாயிடுச்சான். எம்பெருமானுடைய கண்கள் எப்போ சிவக்கும்னா, ஆச்சிரிதர்கள் மேலே வாத்சல்யத்தால், அந்த பக்தர்கள் மேல் வாத்சல்யம் இருந்தால் அவனுக்கு கண் சிவக்கும். அதே மாதிரி விரோதிகளை கண்டால் அவனுக்கு கண் சிவக்கும். இங்கே நம்மாழ்வார் கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற சந்தோஷத்தில் அவன் கண்கள் சிவந்து மலர்ந்து பெரிய ஆய், வாயும் சிவந்து அந்த அந்த உதடு வந்து துவர்த்து போயிருந்துச்சான். நம்மாழ்வார் கிடைக்கல அப்படிங்கிறதுனால வெளுத்து கிடந்துச்சான். நம்மாழ்வார் கிடைத்த உடனே அந்த உதடுகளும் சிவந்து விட்டன. உள்ள அவன் கொஞ்சமாக சிரிக்கும் போது உள்ள அந்த வெண்பல் இலங்கு, அவனுடைய பல் வந்து உள்ள அவ்வளோ அழகாக வரிசையாக தெரியுதான். அப்புறம் மகர குண்டலம் அவன் போட்டிருக்கானே, இந்த மகர குண்டலம் ஆடுதான். ஏன் ஆடுதுன்னா, அவன் சந்தோஷத்தில் அவன் ஊசல் ஆடும்போது அந்த மகர குண்டலங்களும் சேர்ந்து ஆடுகிறன. கடல் அலை எழுந்த மாதிரி அவன் சந்தோஷப்பட்டான். ஏன்னா நம்மாழ்வார் நமக்கு கிடைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொண்டல் வண்ணன், அந்த ஏன்னா வெளுத்து கிடந்தான், நம்மாழ்வார் இல்லாமல் போது வெளுத்து கிடந்தான். இப்போ கிடைச்ச உடனே கொண்டல் வண்ணன், அந்த கிடைச்ச உடனே அது அப்படியே எப்படி மழை நீரால் நிரம்பிய மேகம் கனங்கரையில் இருக்குமோ அந்த மாதிரி கொண்டல் வண்ணனாக ஆகிவிட்டு எல்லாம் வந்து 4 தோள்களோட சங்கு சக்கரங்களோட அந்த சாருங்க வில்லோட அவன் வந்து காட்சியளித்தான். இதை பார்த்த உடனே அவர் மீண்டும் மூர்ச்சை அடைந்து விட்டார். அடடே, இவனுடைய பிரிவு நமக்கு தான் நினைச்சோமே, நம்முடைய பிரிவு கூட இவனுக்கு தாங்க முடியாததாக இருக்கிறதே. நான் கிடைத்தவுடன் அவன் எப்படி நிறம் பெற்றான், இப்படிப்பட்டவன் அடியேன் உள்ளான், எனக்குள்ள இவன் இருக்கானே அப்படின்னு அதை நினைச்ச உடனே அவர் இன்னொரு வாட்டி மயங்கி விழுந்துட்டார். இதுதான் அவர் 3 மாதம் மோகித்த வரலாறு. 10 அடியவருக்கு எளியவன் ஒரு வாட்டி, பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் ஒரு வாட்டி, அப்புறம் இது கண்கள் சிவந்து பெரியவாய். இந்த 3 முறை வந்து அவர் மோகித்து விழுந்திருந்தார். அதற்கப்புறம் எழுந்து அவர்
எழுத ஆரம்பித்து விட்டார் அப்படின்னு இங்க சுருக்கமாக பார்த்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி மோகித்து அதுக்கப்புறம் எழுந்து வருத்தி பேஜ் வந்து இது உங்களுக்கு பேஜ் வேற மாதிரி இருக்கும். அதே சூத்திரம் தான் பின்னால. வருந்தி நான் வாசகமாலை கொண்டு என்கிறபடி ஒரு சொல் எடுக்கும்போது ஒரு மலை எடுக்குமாறு போல வருத்தப்பட்டு, இப்படி 6 மாசம் மோகித்துக்கு எழுந்து மேல எழுதணுமே, ஒரு சொல் எடுக்கிறது ஒரு மலை எடுப்பது போல அவருக்கு கஷ்டமாக இருக்குமா. ஏங்கி என்று ஏங்கி அழுதக்கால் என்றபடி அனுபவத்தை பெறாத வருத்தத்தாலே அவன் படிகளை பலகாலம் சொல்லி பொறுமி அழுது. அவனுடைய அனுபவம் கிடைச்சா ஆழ்வார் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். இல்லாத போது ஏங்கி அழுது கொண்டே இருப்பார். தாழ்ந்த சொற்களாலே நோக்கிற இவர் அவர்களை போல அந்த ஞானத்தாலே கிருஷ்டராய் சந்தோஷப்பட்டு மேலும் மேலும் எழுதாமல் இவர் கஷ்டப்பட்டு ஒரு சொல்லை எடுத்து இந்த திருவாய்மொழியை வடிவமைக்கிறார். அங்கே தாழ்ந்த சொற்களால் அந்தன் குருகூர் சடகோப்பன் என்கிறபடியே எங்கே காண்கேன் என்று கட்டுக்குலைந்த மனதாலே தழுத்தழுத்த ஈரச் சொற்களாலே. இது நம்ம எங்கேயும் பார்க்கலாம். அந்த ஆழ்வார் வந்து அந்த ஈரச் சொற்கள் அவருடைய அந்த பாவனை வந்து நம்ம எந்த பாசுரத்துல வேணாலும் பார்க்கலாம். நூற்கின்ற இவர் இந்த மாதிரி இந்த பாசுரங்களை செய்யக்கூடிய இவர் வந்தமிழ் நூற்க நோற்றேன் என்று பிரபந்தங்களை அருளி செய்பவர் நம்மாழ்வார். ஸோ இந்த சூத்திரத்துல வந்து அந்த தர்ம வீரிய ஞானத்தாலே நல்ல கிருஷ்டராய் திறம்பட எழுதக்கூடிய ரிஷிகளுக்கும் பக்தியால் உள்ளமெல்லாம் கலங்கி 3 மாசம் மோகித்து கிடந்து பிறகு எழுந்து ஒரு சொல்லெடுப்பது ஒரு கல்லெடுப்பதை போல செய்து நான் தழுத்தழுத்து மனம் உருகி இவர் செய்த திருவாய்மொழி அப்படின்னு ரெண்டுக்கும் உள்ள அந்த வேறுபாட்டை இந்த சூத்திரத்துல காட்டினார் ஆயிற்று. இப்போ அடுத்த சூத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா 59. இதுலயும் வந்து அதாவது ரிஷிகளுடைய அவர்களுடைய அந்த நூல்களுக்கும் இவருடைய திருவாய்மொழிக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொல்றாங்க. 59வது சூத்திரம். பகவானிடத்தில் வைத்த பக்தியினால் ரிஷிகளை காட்டிலும் மேம்பட்டவராய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் வேறு விஷயங்களில் விருப்பு இல்லாததாலும் ஆழ்வார் இவர்களை காட்டிலும் மேம்பட்டவர் என்பதை இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்பட்டுகிறது. இப்போ வந்து அவங்க எழுதுறதை மட்டும் பார்த்தோம், எப்படி அந்த நூல்களை அவர்கள் இயற்றுகிறார்கள் உள்ள வேறுபாடு பார்த்தோம். இது மட்டும் இல்லாம வேறு விஷயங்களில கூட இந்த ரிஷிகளுக்கும் நம்மாழ்வார்க்கும் வேறுபாடு உண்டு அப்படின்னு காட்டுறாங்க. இதுல முக்கியமா இந்த சூத்திரத்தை என்ன சொல்ல வராங்கன்னா, ரிஷிகள் வந்து தம்முடைய முயற்சியால அவனை காண நினைப்பவர்கள். தாங்கள் முயற்சி செய்து வேதத்தை கத்துக்கிறது என்ன, அஷ்டாங்க யோகம் பண்றது என்ன, தம்முடைய முயற்சியால். ஏன்னா அவருக்கு அந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானம், நான் ஞானத்தில் உயர்ந்தவன், நான் முயன்று பகவானை காண்பேன் அப்படின்னு அவர்கள் முயற்சி செய்வதால பார்க்குறாங்க. ஆனால் அது வந்து தெளிவாக இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி பிளர்டா மைப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவருக்கு அவனே வந்து காட்டுறான். எப்படி வந்து அர்ஜுனனுக்கு அந்த திவ்ய சக்ஷுஷை கொடுத்து தன்னை காண்பித்தானோ அதே மாதிரி காட்டுறதுனால அந்த கரிய திருமேனியையும் அந்த அழகையும் அவர் கண்ணார கண்டார் அப்படின்ட்டு அந்த வித்தியாசத்தை தான் இந்த சூத்திரத்தை சொல்ல போறாங்க. சூத்திரம் என்னன்னா, சுவாத்தியாய யோகங்களை கற்றும் தெளிந்தும் கண்டமை மைப்பாலே ஓதி உணர்ந்தவர் இன்னும் ஆசாபாச பக்தர். அதாவது இப்படி எம்பெருமானுடைய தரிசனம் வந்து இந்த ரிஷிகளுக்கு தங்களுடைய முயற்சியால கண்டதால இவர்களுக்கு இந்த பந்தம் இன்னும் அறுபடவில்லை. ஆசாபாச பக்தர்னா இன்னும் இந்த சம்சாரத்தில் உள்ள ஆசைகளாலும் பாசத்திலாலும் அவர்களை இன்னும் கட்டுண்டு இருக்கிறார்கள். ஆசாபாச பக்தர் அப்படின்ட்டு அவன் வழங்கும் திவ்ய சக்ஷுசாலே நேரே கார் செறிந்த நீராடி கட்கரி அரும்பொருளை கண்டபோதே யாம் உறாமை என்னும்படி இவருக்கு வன்பாசங்கள் நீங்கிற்று. இப்ப அவரே பெருமாளே வந்து தன்னை காட்டி கொடுத்ததால இதுக்கு மேல எனக்கு என்னதான் வேணும், ஒண்ணுமே வேண்டாம்னு இவருடைய கர்ம பந்தங்கள் முழுவதுமாக அவிழ்ந்து போயிற்று அப்படின்ட்டு. இப்ப நீங்க முதல்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது அங்க சொன்னாலும் தெப்பக்கையர் சாரக்ஞர் அப்படின்ட்டு தம்முடைய முயற்சியால் செய்வது அவனே வந்து காட்டி கொடுப்பது. தம்முடைய முயற்சியால் சேர்ந்து இவர் எம்பெருமானை காண நினைக்கும் போது ஒரு கலங்கலான காட்சி தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவன் வந்து காட்டும் போது நல்ல தெளிவாக பார்க்கிறார்கள். இப்ப தாங்களே முயன்று கண்டதாலே அவர்களுக்கு ஆசா பாசங்கள் அந்த கர்ம பந்தங்கள் நீங்கவில்லை. ஆனால் இவருக்கு வந்து எம்பெருமானே வந்து காட்சி தந்ததுனால இவர்களுக்கு கர்ம பாசங்கள் நீங்கின அப்படின்னு இந்த சூத்திரத்தை சொல்ல போறாங்க. இதை வந்து கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொள்ள வேண்டும்.
சுவாத்தியாய யோகங்களை கற்றும் தெளிந்தும் ஓதி உணர்ந்தவர் கண்டமை மைப்பாலே இன்னும் ஆசாபாச பத்தர் அப்படின்னு சொல்றாங்க. ஆசாபாச பத்தர்னா இந்த ஆசை பாசங்கள் விருப்பு வெறுப்பு இவற்றால் கட்டுண்டு கிடக்கக்கூடிய அந்த நிலைமை. இது இவங்களுக்கு ப்ளஸ் தாங்களே முயன்று பார்த்ததாலே ஒரு மைப்பான காட்சி கிடைத்தது, அவ்வளவுதான் அப்படின்ட்டு. சுவாத்தியாய யோகங்களை கற்றும் தெளிந்தும். சுவாத்தியாய யோகம்னா வேதத்தை கற்று வேதத்தாலே பொருளை அறிந்து அஷ்டாங்க யோகத்தை அடைய கடவன். யோகத்தாலே வேதத்தை மீண்டும் சொல்ல கடவன். வேதம் யோகம் இவ்விரண்டின் நிறைவினால் பரம்பொருள் பிரகாசிக்கிறான். இப்போ அவர்கள் செய்யக்கூடிய முயற்சி, அவங்க 2 வேலை செய்யணும். ஒன்று என்னன்னா, வேதத்தை நன்றாக அத்தியனம் செய்ய வேண்டும், அதை பொருளும் உணர வேண்டும். அப்புறம் அஷ்டாங்க யோகத்தை பயில வேண்டும். 2மே செய்யணும். அவங்க பகவானின் காட்சி கிடைப்பது. அந்த பரம்பொருளை பார்ப்பதற்கு வேதம் ஒரு கண், அப்படியே யோகம் சிறந்த கண். இது 2 தான் அவங்களுக்கு கண், தாங்களாக ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கண். வேதம் ஒரு கண், அஷ்டாங்க யோகம் ஒரு கண். பரம்பொருளாகி அவன் ஊனக்கண்களால் பார்ப்பதற்கு முடியாதவன். இந்த கண்ணால் அவனை பார்க்க முடியாது. ஆகையால வேதத்தை கற்றும் அஷ்டாங்க யோகத்தின் வாயிலாலும் அவனுடைய காட்சி கிடைக்கும் அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்காங்க. என்றபடி ஊனக்கண்களால் காண இயலாத இறைவனை சுவாத்தியாய என்று குறிக்கப்படும் வேதத்தை ஓதியும், வேதத்தை படிக்கிறது ஒன்று. சுவாத்தியாய அப்படின்னு சொன்னாக்கா வேதத்தை ஓதி அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அப்புறம் இயமம் நியமம் ஆசனம் வழிநிலை தொகைநிலை பொறைநிலை நினைதல் சமாதி ஆகிய 8 அங்கங்களுடன் கூடிய யோகத்தை பயின்றும். இது நம்ம 99வது சூத்திரத்தில் ரொம்ப விரிவாக பார்ப்போம். இது ஒன்று என்னன்னுட்டு. அஷ்டாங்க யோகம்னு 8 அங்கங்களை உடைய அந்த யோகாபியாசம் அதை செய்வாங்க. அந்த 8 அங்கம் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இயமம் நியமம் ஆசனம் வழிநிலை தொகைநிலை பொறைநிலை நினைத்தல் சமாதி ஆகிய 8. இந்த 8ம் வேத அபியாசத்தோடு சேரும் பொழுது அந்த 2ஐ அவர்கள் உள் கண்களாக வைத்து கொண்டு அவர்கள் இறைவனுடைய காட்சி அடையப்படுகிறார்கள். அப்படி 8 அங்கங்களுடன் கூடிய யோகத்தை பயின்றும் வேதம் யோகம் ஆகிய 2ஆல் பார்க்கக்கூடிய பரம்பொருளை இத்தகையது என்று தெளிந்து அப்படி பார்க்குறாங்க. வேதத்தை அத்தியனம் பண்ணி அதனுடைய பொருள் உணர்ந்து யோகம் அஷ்டாங்க யோகம் செய்து இந்த 2இன் துணையோடு இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இவர்களுடைய முயற்சி, தாங்களே முயன்று எப்படியும் பகவானை பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆவலால் அவர்கள் வேதத்தையும் பயின்று அஷ்டாங்க யோகத்தையும் செய்து அவர்கள் இறைவனுடைய காட்சியை காண பெறுகிறார்கள். கண்டமை இப்படி பார்க்குறாங்க. ரிஷிகள் மேற்கூறியபடி தம் சொந்த முயற்சியால் கண்ட பரமாத்மாவின் காட்சி பார்க்குறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பார்க்குறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, மைப்பாலே தெளிவில்லாமல் இருக்குமா. ஒரு உத்தேசமாக இதுதான் பரமாத்மா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதத்தை கற்றுக்கொண்டு அப்புறம் அஷ்டாங்க யோகம் எல்லாம் பண்ணி கூட தெளிவான காட்சி அவர்களுக்கு கிடைப்பதில்லை அப்படின்ட்டு மைப்பாலே தெளிவில்லாத காட்சியாக இருக்கும். ஓதி உணர்ந்தவர் முன்னர் என்று திருவாய்மொழியில் சொல்லப்பட்டபடி வேத சாஸ்திரங்களை ஓதி விட வேண்டுவனற்றையும் பற்ற வேண்டுமதனும் அறிந்திருந்த ரிஷிகள் இன்றளவும். அவங்க இன்னும் சாதாரணமானவங்க இல்லை. அவங்க எல்லாம் படித்து எதை விட வேண்டுமோ அதை விட்டவர்கள், எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனாலும் அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இன்றும் ஆசாபாச பத்தர், கர்ம பந்தத்திலிருந்து அவர்கள் விடுபடவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்றும் ஆசாபாச பக்தர் ஆசைகளாகிய பல வகைப்பட்ட தலைகளால் கட்டுண்டு இருப்பார்கள் அப்படின்ட்டு பகவத்கீதையிலே எம்பெருமான் சொல்றான். என்கிறபடி இவ்வுலக வாழ்வாகிய சிற்றின்பங்கள் என்னும் ஆசைகளாகிற பல வகைப்பட்ட தலைகளாலே கட்டப்பட்டு இருப்பார்கள். எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அதாவது தான் நம்ம முயற்சின்னு வரும்போது எல்லாமே அதில் கஷ்டமாக தோணுது. ஆனால் பாவம் அவங்களுடைய குறிக்கோளும் ஒன்று தான். அவங்களும் பகவானை பார்க்கணும் தான் அவங்களுடைய நினைப்போம். இந்த ஆசாபாசிலிருந்து விடுபட வேண்டும் என்பது தான் அவனுடைய நினைப்பு. அதில் இல்லவே இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் இந்த பிரகிருதி சம்பந்தப்பட்ட இந்த உடலோடு இருப்பதால் தடைகள் ஏற்படுகின்றன. அதனால் அவர்கள் வேதத்தை கற்றும் அவர்கள் நன்கு உணர்ந்தவர்கள் தான். எதை விட வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும், எதை பற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் அந்த வேதத்தின் உதவியாலும் அஷ்டாங்க யோகத்தாலும் அவர்களுக்கு ஒரு தெளிவில்லாத காட்சி தான் பகவான் தருகிறான். ஆகையாலே அதுவும் ஒன்று. இன்னொன்று என்னன்னாக்கா, இந்த ஆசாபாசத்தால் இந்த தலையுண்டு கிடைக்கிறார்கள். இதிலிருந்து அவர்கள் இன்னும் விடுதலை பெறவில்லை அப்படின்னு சொல்றாங்க.
அப்புறம் இந்த பக்கம் நம்மாழ்வார், இவருக்கான இந்த தனித்தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் வழங்கும் திவ்ய சக்ஷுசாலே நேரே கார் செறிந்த நீராடி கட்கரிய அரும்பொருளை கண்டபோதே யாம் உறாமை என்னும்படி இவருக்கு வன்பாசங்கள் நீங்கிற்று. இந்த யாம் உறாமை அப்படிங்கிறது திருவிருத்தத்துல முதல் பாசுரம். திருவிருத்தம் இவர் செய்து, இது வந்து ரிக்வேதத்துக்கு சமமான அந்த திவ்ய பிரபந்தம் சொல்லியிருக்கோம். அதுல சொல்றாரு, இன்னின்ற நீர்மை இனி யாம் உறாவண்ணம் அப்படின்னு கேட்கிறார். என்னன்னாக்கா அதாவது இந்த மாதிரி இந்த தாழ்ந்த இந்த உடல்ல இன்னொரு வாட்டி பிறக்கிறதை எங்களுக்கு தர வேண்டாம் அப்படின்னு எடுத்துல கேட்கிறார். எடுத்துல அந்த திருவிருத்த முதல் பாசுரத்துல இன்னின்ற நீர்மை யாம் உறாவண்ணம், இனி எங்களுக்கு வேண்டாம்ப்பா, இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு முதல்ல எடுத்த உடனே கேட்கிறார். அது வந்து அவருக்கு ஏற்பட்டு விட்டது. இது இந்த நின்ற நீர்மை இனியாம் உறாவண்ணம் அவர் கேட்டது அவருக்கு நடந்து விட்டது. ஏன்னா வந்து எம்பெருமான் தன்னைத்தானே காட்டிக்கொண்டான். தன்னைத்தானே அவன் காட்டினது அந்த அழகுதான் இந்த மற்றவர் சொற்களால சொல்றாங்க. என்னன்னா, அவன் வழங்கும் திவ்ய சக்ஷுசாலை, எப்படி அர்ஜுனனுக்கு வந்து அந்த திவ்யமான அந்த பார்வையை கொடுத்தானோ அந்த மாதிரி கொடுத்தா நேரே பார்த்தார். என்ன, கார் செறிந்த நீராடி கட்கரிய அரும்பொருளை கண்ட போதே, அந்த கருத்த அந்த மேகம் போல இருந்த அந்த அழகான வடிவத்தை கண்ட போதே யாம் உறாமை என்னும்படி இவருக்கு வன்பாசங்கள் நீங்கிற்று. யாம் உறாமை, எங்களுக்கு இனி பர்த்து வேண்டான்னு அவர் கேட்டது நடந்துட்டுது அப்படிங்கிறாங்க. அவன் வழங்கும் திவ்ய சக்ஷுசாலே உனக்கு தெய்வத்தன்மை பொருந்திய கண்களை, ஞான கண்களை கொடுக்கிறேன் அப்படின்ட்டு பகவத்கீதை 11:8 கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்றாரு இல்லையா. விஸ்வரூப தரிசனம் கொடுப்பதற்கு முன்னாலே இந்த ஊன கண்களால் நீ காண மாட்டாய், உனக்கு திவ்யமான பார்வை நான் கொடுக்கிறேன், அதனால் என் விஸ்வரூபத்தை பார் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொன்னது போல ஆழ்வாருக்கு அந்த திவ்ய சக்ஷுசை கொடுக்கிறான். தன்னை காண்கனுக்கு கருவியாக அவன் கொடுத்த திவ்ய ஞானக்கண்ணாலே அதுல பார்க்கிறார். நேரே கார் செறிந்து நீராடி கட்கரிய, நேரே ஸ்ட்ரெயிட்டா பார்க்கிறார், ஒன்றும் இமேஜினேஷனே இல்லை, ஸ்ட்ரெயிட்டா பார்க்கிறார். நேரே கடிகமலத்துள் இருந்தும் காண்கிலன் அப்படின்ட்டு யாரெல்லாம் பார்க்கலங்கிறது இங்க சொல்றாங்க. என்னன்னா, எம்பெருமானுடைய தொப்புல இருந்து தாமரை மலர்ல இருக்கக்கூடியவன் பிரம்மன், அங்க இருந்து கூட அவன் காண்கிலன், அவன் பரமாத்மாவே அவன் பார்க்கவே இல்லை, அவன் முயற்சியால அவனால காண முடியல. நேரே கடிகமலத்துள் இருந்தும் காண்கிலன், அந்த தொப்புள் இருக்க தாமரை பூலையே உக்காந்து இருந்து கூட, அட நான் எங்க இருக்கேன்ப்பா, இது யாருன்னு அவன் காணவே இல்லை. கார் செறிந்த கண்டத்தான் என் கண்ணானான் காணான் அப்படின்னு, கார் செறிந்த கண்டத்தான சிவபெருமான் அவனும் வந்து இவனை பார்க்கவில்லை, ஆழ்வார் பார்த்த மாதிரி அவர் பார்க்கவில்லை. நீராடி தான் காண மாட்டாதார் அகல சேவடி அப்படின்னு சொல்லிட்டு, நீராடினா இங்க எல்லாம் அந்த நியமனங்கள் என்னெல்லாம் வந்து சாஸ்திரத்துக்கு விதிக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் செய்தவர்கள் கூட காண மாட்டார், அவங்கள பார்க்க மாட்டாங்க, பார்க்கறது கஷ்டம். ஏன்னா தன்னுடைய சொந்த முயற்சியாலே அவர்கள் முயல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கட்கரிய பிரமன் சிவன் இந்திரன் என்றிவருக்கு கட்கரிய கண்ணன், இவர்களுக்கு எல்லாருக்குமே, யாருக்கு, பிரமனாகட்டும் சிவனாகட்டும் இந்திரனுக்காகட்டும், அவர்கள் கண்களால் காண முடியாத வடிவத்தை உடைய எம்பெருமான் அப்படின்னு சொல்லி என்றெல்லாம் சொல்லும்படி, இங்கே உலகில் உள்ளாரை காட்டிலும் ஞானம் சக்தி முதலியவர்களால் உயர்ந்தவர்களாய் இருக்கும் பிரமன் சிவன் ஆகியோராலும் அறிய இயலாதவர். ஆனா மனுஷங்களால் தான் முடியாத போல இருக்கு, அவர்களெல்லாம் எவ்வளவு உயர்ந்த தேவர்கள், அவர்கள் பார்க்க மாட்டார்களானா, அவர்களுக்கும் தான் விரும்பாவிட்டால் அவன் காட்சி தரமாட்டான் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. இவ்விஷயத்தை ஆழ்வார் இவ்வாறு அருளை செய்கிறார். என்ன அப்படின்னா, எப்படி பிரமனுக்கும் சிவனுக்கும் இந்திரனுக்கும் இவன் காண முடியாதவன் பெற அரியவன் அப்படிங்கிறத திருவாய்மொழியிலிருந்து ஒரு வரி எடுத்து சொல்றாங்க. தாமோதரனை தனி முதல்வனை ஞான முண்டவனை ஆமோ தரமறிய, அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, தாமோதரன் யசோதையால கட்டுண்டவன், அந்த தழும்போது அவனுடைய வயிற்றுல இருக்கு. தாமோதரனை தனி முதல்வன், அதான் அவனுக்கு இந்த அண்டத்தை படைக்க வேறொரு உதவி தேவையே இல்லை, தானே தன்னுடைய சங்கல்பத்தால் படிப்பான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. தனி முதல்வனை ஞான முண்டவனை, அவனே இதை படைப்பான், அவனே அதை விழுங்கிடுவான். அப்படி தாமோ தரமறிய, இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு யாரால் அறிய முடியும்? நம்மளை விடுங்க, சாதாரண மக்களை விடுங்க, அந்த தேவர்களாலும் அறியவே முடியாது அப்படின்ட்டு திருவாய்மொழியில நம்மாழ்வாரே சொல்லியிருக்கார். அரும்பொருளை அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள் அறிந்தன கொள்க அரும்பொருளதலால் என்று
எவன் பரம்பொருளை அளவிடப்பட்டதாக எண்ணவில்லையோ அவன் பரம்பொருளை அறிந்தவன். அதாவது இப்போ நீங்கள் யார்கிட்ட போய் பரம்பொருள் எப்படிப்பட்டவன் அவங்க வந்து சொல்கிறாங்க, இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், அவன் பரம்பொருளை அறியலன்னு அர்த்தம். அவரே வந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்க, அந்த பரம்பொருள் எப்படிப்பட்டவனோ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு ஒருவன் சொல்வான் ஆகியில் அவன் பரம்பொருளை அறிந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்வான். அறிந்தன வேத அரும்பொருள் நூல்கள், வேதத்துக்கு அவனை தெரியும், அந்த சாஸ்திரங்கள் அவனை அறியும். அப்படிப்பட்டவர்களால் அறிய முடியுமே தவிர சாதாரணமாக நம்முடைய இந்த காம்ப்ரஹென்சிவ் பவர்னு சொல்கிறேன், நம்மளை உணர்தல் மூலமாக அவனை அறிவது கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவன் பரம்பொருளை அளவிடப்பட்டதாக எண்ணவில்லையோ, இந்த லிமிட்குள்ளே இவன் இருக்கான், இப்படி தான் நம்ம சொல்லிடலான்னு ஒருத்தன் நினச்சா அவன் பரம்பொருளை அறியவில்லை என்று அர்த்தம். அதே ஒருத்தன் வந்து எனக்கு தெரியாதுங்க, அவனை நினைக்கவே முடியலை, நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொன்னால் அவன் பரம்பொருளை அறிந்தான் என்று கொள்ள வேண்டும். கேட்பார்க்கு அரும்பொருளாய் நின்ற என்றும் இந்த பரம்பொருள் மனத்தாலும் அடையத்தக்கவன் அல்லன், தியானத்தாலும் அடையத்தக்கவன் அல்லன், கேள்வியாலும் அடையத்தக்கவன் அல்லன் அப்படின்ட்டு கடோபனிஷத்தில் சொல்லியிருக்கப்பட்டு, அதாவது நம்ம நினச்சி 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 எவ்வளவு யோசித்தாலும் பரமாத்மா இப்படி இருப்பான் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. தியானத்தாலும் அடையத்தக்கவன் அல்லன். அப்போ எதுக்கு தியானம் பண்ணுறாங்கன்னா, இந்த தியானத்திலே நான் அவனுக்கு காட்சி கொடுப்பேன் என்பது அவங்க திருவுள்ளமானால் பார்க்கலாம், இல்லாட்டி முடியாது. அடையத்தக்கவன் அல்லன், கேள்வியாலும் அடையத்தக்கவன் அல்லன். நம்ம எவ்வளோ படித்து எத்தனை உபன்யாசங்கள் கேட்டு என்னெல்லாம் ஞானத்தை நம்ம வளர்த்து கொண்டாலும் அப்பொழுதும் அவன் அடையத்தக்கவன் அல்லன் அப்படின்ட்டு கடோபனிஷத்தில் சொல்லியிருக்கு. என்றும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் கேள்வி விமர்சன பாவங்களை செய்து தம் முயற்சியால் அறிய முயல்பவருக்கு அரிய பொருளாய் இருக்கும் சர்வேஸ்வரன் இவன். இதுதான் இங்கே மெயினாக இதே தான். தன்னுடைய முயற்சி, நான் முயன்று அவனை அடைவேன் என்று எந்த முயற்சி செய்தாலும் அவருடைய ஒரு அந்த மைப்பான அந்த கலங்கலான காட்சி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. கண்ட போதே கண்டேன் கமலமலர் பாதம் என்கிறபடியே அவன் தானே காட்டுகையாலே மிக தெளிவாக கண்டார் ஆழ்வார். காட்டவே கண்ட கமலபாதம் அப்படின்ட்டு இதில் அமரநாதி பிரால வரும். திருப்பாணாழ்வார் வந்து பெருமாளை பார்த்ததே இல்லை, ஏன்னா அவர் வந்து கோயிலுக்குள்ளே அனுமதி இல்லை அந்த காலத்தில். அவர் வந்து காவேரி அந்த தீர்த்த காவேரி பக்கத்தில் நின்று பாடிட்டு மனசுக்குள்ளே இப்படி இருப்பான் இப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு நினச்சிட்டே இருக்கும்போது லோகசாரங்கர் முனிவர் மீது ஏறி அவர் உள்ளே போகும்போது நினைக்கிறார், திருக்கமலபாதம் என் கண்ணின் உள்ளன வைக்கின்றது, அட இப்படி தானப்பா நான் நினச்சிருந்தேன், கண் அப்படியே இருக்கேன், ஏன்னா காட்டவே கண்ட பாதகமலம் எம்பெருமான் காட்டி கொடுக்குறான். ஆகையால அப்போ அவன் மனசில் இருந்தது அப்படியே இங்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு காட்டவே அவன் காட்ட நாம் கண்டால் அது மிக தெளிவான காட்சியாக இருக்கும். கண்டேன் கமலமலர் பாதம் என்கிறபடி அவன் தானே காட்டுகையாலே மிக தெளிவாக கண்டார் ஆழ்வார். பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார், வேற எதுவும் கேட்டாரா? இன்னின்ற நீர்மை இனியாம் உறாவணும், இன்னொரு வாட்டி என்னை பிறக்கவே வைக்காதப்பா, இந்த சம்சாரம் போதும், யாம் உறாமை என்னும்படி பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் அப்படின்னு திருவருத்த முதல் பாசுரத்தில் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாவண்ணம் வேண்டாம். இந்த பொய்யான ஞானம், தேகத்தையே ஞானம் நினைக்கிறது, இந்த அழுக்கு உடம்போடு இருக்கிறது, உன்னை பார்க்க முடியாத தவிக்கிறது, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, எத்தனையோ கர்ப்பத்தில் நீ பறந்துட்டேன், இமையோர்களுக்கு தலைவா மெயின் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பம், கொஞ்ச நேரம் நின்று நான் சொல்றதை கேளு அப்படின்னு முதல் பாசுரத்தை சொல்றார். என்ன கேட்கிறார்? இன்னின்ற நீர்மை இனி ஆகுறாமை, எங்களுக்கு இந்த பிறப்பு வேண்டாம் அப்படின்னு எடுத்த இடத்துல கேட்டுறார். பொய் நின்ற ஞானமும் என்று துவங்கி இன்னின்ற நீர்மை இனி ஆகுறாமை வேண்டாம் அப்படின்ட்டு என்று முடித்து இதனால் தவறான அறிவு முதலியவற்றிலிருந்து விடுவித்தருள வேண்டும் என்று அவனை கால் கட்டும்படி அவன் காலை பிடிச்சிக்கிறார். பிடிச்சிட்டு இனிமே இப்படி பிறக்க வைக்க வேண்டாம், பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடமும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் கேட்டதுனால அந்த கால் கட்டு அவருக்கு அருந்து விட்டது. இவருக்கு வன்பாசங்கள் நீங்கிற்று, அந்த கடுமையான அந்த கர்ம பந்தங்கள் இவருக்கு போய்விட்டது. மற்ற வன்பாசங்கள் முற்றவிட்டு என்று தம் முயற்சியால் போக்க ஒண்ணாதபடி பிரபலமான புறப்பற்றுக்கள், நம்மளால் நம்முடைய கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்கு முடியவே முடியாது, அவன் தான் அதை அவுத்து விடணும். ஸோ இவர் வந்து இந்த மாதிரி அவனை அழகாக கண்ணுக்கு நேரே பார்த்த உடனே அவனை காலை கட்டி கொண்டு இன்னின்ற நீர்மை உரா வண்டம்னு கேட்டதுனால இவருக்கு அந்த வன்பாசங்கள் அகன்று விட்டது. பாசங்கள் நீக்கி என்னை உனக்கே அறக்கொண்டிட்டு,
இங்கே இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே வேண்டாம்ப்பா, எதுவுமே வேண்டாம், நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு அவனை பாடும் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார் என்கிறபடி அவனுடைய திருவருளாலே வாசனையோடு வெற்று அகன்றன. கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இன்னொரு வாட்டி தலையெடுக்குமாங்கிற பயமே இல்லை. வாசனையோடு அந்த வன்பாசங்கள், அந்த கர்மபந்தங்கள் அவரை விட்டு நீங்கி விட்டன அப்படின்ட்டு இந்த 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 சூத்திரத்தில் வந்து எப்படி ரிஷிகளுக்கும் நம்மாழ்வாருக்கும் உள்ள அந்த அவர்கள் எப்படி பார்த்தார்கள், இவர் எப்படி பார்த்தார், அவர்களுக்கு பார்த்தது மைப்பாக இருந்ததால், அந்த தெளிவில்லாமல் இருந்ததால் அவர்களுக்கு கர்ம பாசங்கள் அவரை விட்டு நீங்கவில்லை. இவர் தெளிவாக மிக தெளிவாக அந்த கார்மேனியை கண்டதினால, அவன் காட்ட கண்டதினால இவருக்கு அந்த வன்பாசங்கள் முழுமையாக நீங்கிவிட்டன அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தம் முயற்சியால் பரம்பொருளின் காட்சி பெற்றவர்கள் சம்சார பந்தத்திலிருந்து விடுவிக்கப்பட்டால் அதில் கட்டுண்டிருப்பார்கள் என்பதும், இறைவன் தன்னருளால் தன்னை காட்ட அதனை கண்ட ஆழ்வாருடைய கர்மபந்தம் நீங்கிற்று என்பதும் இந்த சூத்திரத்திலே சொல்லப்பட்டது. அதுதான் இந்த சூத்திரத்தோட சுருக்கம். அடுத்த சூத்திரம் கூட சின்னதுதான், அதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த வேறுபாடு இது மட்டும் தானா? இவர் அதாவது ரிஷிகளுக்கு வந்து அவருடைய முயற்சியால பார்ப்பதால கொஞ்சம் மைப்பாக கொஞ்சம் தெளிவில்லாம, இவருக்கு தெளிவாக, இது மட்டும்தானா வேறுபாடு, இல்லை வேறு வேறு வித்தியாசங்களும் உண்டா அப்படிங்கும்போது, உணவு முதலியவற்றிலும் இவங்க 2 பேருக்கும் வேறுபாடு உண்டு அப்படின்னு சொல்ல வராங்க. உணவு முதலியவற்றும் உள்ள வேறுபாட்டாலும் இவருக்கும் ரிஷிகளுக்கும் உள்ள வேறுபாட்டின் சிறப்பு இந்த சூத்திரத்தில் அருளி செய்யப்படுகிறது. அவங்களுக்கு உணவு என்ன, இவருக்கு உணவு என்ன சொல்ல வராங்க. அவர்களுக்கு காயோடு என்னும் இவையே தாரகாதிகள், இவருக்கு எல்லாமே கண்ணனிலே. இப்போ நம்மளுக்கு வந்து தாரக போஷக போக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாரகம்னா தண்ணி, தண்ணி இல்லாம நம்ம உயிர் வாழவே முடியாது. சாப்பாடு இல்லாம கூட 2-3 நாள் இருந்துடலாம், ஆனால் தண்ணி குடிக்காம இருக்கவே முடியாது. ஆனால் இந்த உயிருக்கு தாரகமாக அதை தாங்கக்கூடியதாக இருப்பது தண்ணீர். ஆகிய தாரகம் போஷகம். அப்படி இந்த தண்ணீரால நம்ம உயிர் பிழைத்திருக்கும் போது இந்த உடலை காப்பாற்றிக் கொள்வதற்கு போஷகமாக இருக்கக்கூடியது உணவு. அப்புறம் போக்கியம், நல்ல தண்ணி இருக்கு, சாப்பாடு இருக்கு, இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம்னா இந்த வெத்தலை பாக்கெல்லாம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் போக்கியம். தாரக போஷக போக்கியங்கள். ஸோ ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு தாரகமாக தண்ணீர் இருக்க வேண்டும், போஷகமாக உணவு இருக்க வேண்டும், போக்கியமாக வெற்றிலை பாக்கு இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்காக அது என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்போ இவருக்கு நம்மாழ்வாருக்கு இது எல்லாமே கண்ணன், எல்லாமே கண்ணன். ஆனால் அவர்களுக்கு இது வேற வேற அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து பொருள் கொண்ட வேண்டும். அவர்களுக்கு காயோடு என்னும் இவையே தாரகாதிகள். தாரகாதிகள்னா தாரக போஷக போக்கியம், தாரகாதிகள், தாரகம் தொடங்கி அப்படின்ட்டு. அவர்களுக்கு யார், அவர்கள்லாம் யாரு அப்படின்னா பராச்சரர், வியாசர், வால்மீகி முதலான மகரிஷிகளுக்கு தாரக போஷக போக்கியங்களாக இருப்பவை கனிகள், கிழங்குகள், இலைகள், காற்று, தண்ணீர் ஆகியவை. பாவம் அவங்களும் வந்து அறுசுவை உணவு உண்டெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. ஏன்னா இப்படி பண்ணி தானே அவங்களுக்கு அந்த உடம்பு வத்தும், காய சோஷம், அப்படி உடம்பு காஞ்சு வத்தும். அப்பதான் வந்து அந்த தவம் பண்றதுக்கு நல்லா இருக்கும்ட்டு அவங்களும் இதை தான் சாப்பிடுவாங்க. அதாவது மரத்திலேருந்து தானாக விழுந்த கனி அதை சாப்பிட்டு தான் அவங்களும் இருப்பாங்க. அவர்களுக்கு தாரக போஷக போக்கியம் வந்து இதுதான். என்னெல்லாம் அப்படின்னு சொன்னாக்கா, இலை, கிழங்குகள், கனிகள், காற்று, தண்ணீர். காற்றையே உண்டு கூட அவங்க இருப்பாங்க, தண்ணீரை குடிச்சிட்டு கூட அவங்க இருப்பாங்க. காயோடு நீடு கனி உண்டு வீடு கடுங்கால் நுகர்ந்து அப்படின்ட்டு பெரிய திருமொழியில திருமங்கையாழ்வார் சொல்வார். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எம்பெருமானின் காட்சி பெற முயல்கிறார்கள் அப்படிங்கிறது. காயோடு நீடு கனி உண்டு, காய்கனிகளை சாப்பிட்டு கொண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து அந்த காற்றை சுவாசித்து கொண்டு அவர்கள் இருந்தார்கள். வீழ்கனியும் ஊழ் இலையும் என்னும் இவையே நுகர்ந்து என்று பெரிய திருமடல்ல சொல்லியிருக்காங்க. என்ன வீழ்கனி, மரத்திலேருந்து விழுந்த கனியை தான் சாப்பிடுவாங்களாமா. இதுவே தாரகம் என்பது தாரகம் என்பது தரிக்க செய்யும் நீரை குறிக்கும். போஷகம் என்பது பலத்தை தரும் சோறு முதலியவை. போக்கியம் என்பது இன்பத்தை தரும் வெற்றிலை முதலியவை. இந்த தாரக போஷக போக்கியம் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ரிஷிகளுக்கு, அதாவது யாருக்கு, பராச்சரர், வியாசர், வால்மீகி போன்ற இந்த பெரிய பெரிய மகரிஷிகளுக்கு தாரக போஷக போக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இலை, காய், கனி, காற்று, நீர் முதலியவை. இவை தான் அவர்களுக்கு தாரக போஷக போக்கியங்கள். இவருக்கு என்னன்னு பார்த்தா, இவருக்கு
ரிஷியாக நம்மாழ்வாரை வணங்குகிறேன் என்று பராங்குஜ அஷ்டகம்ல சொல்லியிருக்கிற மாதிரி ஆழ்வார்க்கு ரிஷி எனப்பட்ட போதிலும் இவருக்கு தாரக போஷக போக்கியம் எல்லாமே வேறு. இவரையும் ரிஷின்னு தான் சொல்லியிருக்கு. பராங்குச ரிஷி, பராங்குச முனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவருக்கு எல்லாமே வேறு. என்னன்னா எல்லாமே கண்ணனிரே. இவருக்கு தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே கண்ணன் எம்பெருமான் மட்டுமே. அது எங்கே பார்க்குறோன்னா, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன். உண்ணும் சோறு சாப்பாடு எனக்கு கிருஷ்ணன் தான், பருகு நீர் அதுவும் கிருஷ்ணன் தான், வெற்றிலை பாக்கு அதுவும் கிருஷ்ணன் தான். எல்லாமே இது திருக்கோளூர் பாசுரம். அங்கே அந்த பராங்குச நாயகி திடீர்னு காணாமல் போயிடுறா. எங்கே போயிட்டான்னு அவங்க அம்மா நினச்சிக்கிறாங்க. எங்கே போயிருப்பா, அவள் திருக்கோளூர் வைத்தமாயி பெருமாளை பார்க்க தான் போயிருப்பா. ஏன்னா அவளுக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றும் எல்லாமே கண்ணன், ஆகிய அங்கே தான் போயிருப்பா அப்படின்னு அவங்க அம்மா தீர்மானமாக சொல்லக்கூடிய அந்த இடம் இது. திருக்கோளூர் பாசுரம் வைத்தமாயி பெருமாள் கொடுத்த பாசுரம் இது. எனப்பட்டதென்றோ கிருஷ்ணனிடத்தில் உள்ளதாய காதலன் உருவம் போலே இருக்கிற வாழ்வாருக்கு எல்லாம் கண்ணனே. கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் அப்படின்வாங்க நம்மாழ்வார். அதாவது கிருஷ்ணனிடம் கொண்ட அந்த பிரேமையே ஒரு வடிவாக இருப்பது போல இருக்கக்கூடியவர் நம்மாழ்வார். இவருக்கு தாரக போஷக போக்கியங்கள் என்னன்னா எல்லாமே கண்ணன் தான், வேற ஒண்ணுமே இவருக்கு தேவை. இவருக்கு கனி காய் காற்று நீர் கூட வேண்டியதில்லை, எதுவுமே வேண்டாம். இவர் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த சூத்திரம் பார்த்துடலாமா? இன்னும் 14 மினிட்ஸ் இருக்கிறது. அடுத்த சூத்திரம் கூட பார்த்துலாம், அதுவும் சின்னதுதான். இவ்வுலக பந்துக்களை முற்றிலும் துறந்து பகவானிடத்தில் ஈடுபட்ட ஆழ்வார் அவனுடைய பிரிவால் ஏற்படும் துன்பத்தை தாங்க மாட்டாது படும் பாடெல்லாம் ரிஷிகள் தங்கள் புத்திரர்களை பிரிந்தால் அனுபவித்தார்கள் என்பது இந்த சூத்திரத்தில் சொல்லப்படுகிறது. இப்போ பிரிவு துன்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பிரிவு துன்பம் இருக்கு. நமக்கு ரொம்ப நெருங்கியவர்கள், நம்முடைய புத்திரர்களோ நம்முடைய பெற்றோர்களோ இறந்து போயிடும்போது அந்த துன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். இந்த துன்பம் எல்லாம் இவர்களுக்கு தான், இந்த ரிஷிகளுக்கு தான். இவருக்கு என்னன்னா அந்த துன்பம் கண்ணனுடைய அந்த விஸ்லேஷம், கண்ணுடைய நினைவு பிரிந்தால் அவர் படும் அந்த துன்பம் எல்லாம் ரிஷிகளுக்கு அவருடைய புத்திரர்களை பிரிந்த போது ஏற்பட்டது அப்படின்ட்டு இவருக்கு என்ன துன்பம் அவர்களுக்கு என்ன துன்பம் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தை காட்டுகிறாங்க. அழுநீர் தொழும்ப கடலும் மலையும் விசும்பும் துழாய் திருமால் என்று எங்கே காண்கேன் என்றும் இவர் அலமாப்பு. அவர்களுக்கு புத்திர வியோகத்திலே இவருடைய அலமாப்பு. இவர் இவர் எங்க பார்க்க போறேன் இவர் அழற அந்த அலமாப்பு, அந்த சோகம் அவர்களுக்கு புத்திர வியோகத்திலே, அவர்களுடைய புத்திரர்கள் இறந்த பொழுது அந்த துன்பத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் அப்படின்னு காட்டாங்க. இந்த சூத்திரத்தை கீழ்கண்டவாறு பிரித்து கொள்ள வேண்டும். அழுநீர் துளும்ப கடலும் மலையும் விசும்பும் துழாய் திருமால் என்று எங்கே காண்கேன் என்று இவருடைய அலமாப்பு. இவர் அழுவார். அந்த துழாய் என்ன, அதென்ன, எதை பார்த்தாலும் அவருக்கு எம்பெருமானுடைய நினைப்பு தான். அழுநீர் துளும்ப அந்த முதல் வேர்டு எடுத்துக்கிறாங்க. சேயரிக்கண் அழுநீர் துளும்ப அலமருகின்ற அப்படின்னு திருவிருத்தத்தை சொல்றாங்க. என்று பகவானை பிரிந்த பிரிவின் துன்பத்தாலே கண்ணும் கண்ணீருமாய் அழுதுட்டே இருப்பார். அந்த கண்கள் தாமரை மலர் போன்ற கண்களால் அவர் கண்ணீர் சொரிந்து கொண்டே இருப்பார். கடலும் மலையும் விசும்பும் துழாய், கடலும் மலையும் விசும்பும் துழாய் என்கிறபடியே அளவிட்டு அறிய முடியாத கடலோடு அசைவில்லாத மலையோடு அச்சமான ஆகாசத்தோடு வாசியரை எங்கும் தேடி, எங்கெல்லாம் தேடுறாரு? கடல்ல தேடுறாரு, மலையில தேடுறாரு, இருட்டில் ஆகாசத்துல தேடுறாரு. எங்கே காண்கிறேன், ஐயோ இவன் எங்க இருக்கான், இப்படியெல்லாம் தேடினா அவன் கிடைக்க மாட்டாங்கிறது தெரியும் நம்மாழ்வாருக்கு. இருந்தாலும் அவனை பிரிந்து இருக்க முடியவில்லை. ஆகையால கண்கள் கண்ணீரோடு இங்கெல்லாம் தேடுகிறார். எங்கன்னா அளவிட்டு அறைய முடியாத கடலோடு அசைவில்லாத மலையோடு அச்சமான ஆகாசத்தோடு வாசியற, இதுல எதிலுமே வேறுபாடு பார்க்காத மாதிரி எங்கே காண்கேன் என்று அவர் தேடி அலைகிறார். திருமால் என்று சிந்தை கலங்கி திருமால் என்று அழைப்பன் என்கிறபடியே மனம் கலங்கி திருமாலே என்று கூப்பிட்டு சத்தம் போட்டு கத்துவார். திருமாலே நீ எங்கப்பா இருக்கியா, ஆகாசத்துல இருக்கியா, மலையில் இருக்கியா, கடல்ல இருக்கியா என்று கூப்பாடு போட்டு அழும் நம்மாழ்வார். எங்கே காண்கேன் என்கிறது இவருடைய அலமாப்பு. இவருடைய துன்பம் அதுதான், இவருடைய துக்கம் அதுதான். இது ஒண்ணுதான் துக்கம், அவருக்கு வேற துக்கமே கிடையாது.
அந்த எம்பெருமானுடைய அந்த பிரிவு தாங்க முடியாம கடல்ல அலைகடல்ல மலையில ஆகாசத்துல எல்லாம் வேறுபாடு பார்க்காமல் திருமாலே நான் உன்னை எங்கே காண்பேன் என்று படும் துன்பம், அந்த அலமாப்பு இவருடையது. இந்த துன்பத்தை ரிஷிகள் தங்கள் புதல்வர்களை இழந்த சோகத்தில் பட்டார்கள். இது ஏன்னா இப்ப நம்ம இது முன்ன பாசனத்துல பார்த்தால இவருக்கு அந்த பாசக்கட்டு அவிழ்ந்து விட்டது, சம்சார பந்தம் இவருக்கு இல்லை. ஸோ இவருக்கு இன்ப துன்பம் எதுன்னா, இன்பம்னா எம்பெருமானோடு சேர்ந்திருப்பது, துன்பம்னா அவனுடைய பிரிவு. சம்ஸ்லேஷனம் சந்தோஷம், விஸ்லேஷம் துக்கம். ஆனா இவர்களுக்கு அந்த கர்ம பாசம் இன்னும் அறவில்லை இல்லையா? சம்சார பந்தம் அவர்களுக்கு நீங்காததுனால புதல்வர்களை இழந்த சோகம் அவர்களுக்கு. இவர் எப்படி எம்பெருமானை பிரிந்து பட்டாரோ அந்த அலமாப்பு அவர்களுக்கு புத்திர சோகத்திலே அந்த மகனை இழந்த போது அவர்கள் பட்ட துன்பம்ட்டு. இவர்களோடு சாதாரணமான நம்மை போன்ற மக்கள் அல்ல, பெரிய பெரிய ரிஷிகள், எப்பேற்பட்ட ஞானிகள், அவர்களுக்கும் கூட அந்த புத்திர சோகம் அவர்களை வருத்துகிறது. ஏன்னா அவர்களுக்கு அந்த சம்சார பந்தம் இன்னும் விட்டு கழியவில்லை அப்படின்ட்டு அதை உதாரணத்தோட அந்த பிரமாணங்களோட காட்டுறாங்க. அவர்களுக்கு புத்திர வியோகத்திலே, வியோகம்னா பிரிவு, அந்த மகன் இறந்து விட்ட சோகத்துல அவர்கள் நம்மாழ்வார் படக்கூடிய இந்த துன்பங்களை எல்லாம், கண்ணனை பிரிந்து நம்மாழ்வார் படும் இந்த துன்பத்தை எல்லாம் இந்த ரிஷிகள் தங்கள் புத்திரனை பிரிந்த அந்த சோகத்திலே பட்டார்கள் அப்படின்னு சொல்ல போறாங்க. வசிஷ்ட முனிவர் புத்திர வியோகம், அதனால் அவர் பட்ட சோகம். வசிஷ்டர் அவருடைய பிள்ளை இறந்த போற அவர் என்னெல்லாம் செய்யறான்னு கேட்கும்போது அப்பேற்பட்ட ஞானிக்கு கூட அந்த புத்திர சோகம் விடவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா கர்மபாசம் நீங்கவில்லை, அந்த கர்ம பந்தத்தால் அவர்கள் இன்னும் கட்டுப்பட்டிருக்கிறார். இவன் என்னுடைய மகன் அப்படிங்கிற அந்த அபிமானம் இருக்கிறதுனால அந்த புத்திரனை பிரிந்த சோகம் முடியாமல் அவர் என்னெல்லாம் பண்றான் பாருங்க. அந்த பகவானான வசிஷ்டர் முனிவர் மேருமலையின் சிகரத்திலிருந்து விழுந்தார். சூசைட் அட்டன் பண்றாரு, நம்ம செத்து போயிடலாம், நம்ம புத்திரன் இறந்துட்டா நம்ம இருக்கக்கூடாதுன்ட்டு மேருமலையின் உச்சியிலிருந்து குதிக்கிறார். தாங்க முடியல அந்த புத்திர வியோகம் அவரால் தாங்க முடியல, நம்மளும் போயிடலாம் இருக்கக்கூடாதுன்ட்டு மேருமலையிலிருந்து குதிக்கிறார். அவருடைய தலை கல்லில் பஞ்சு குவியலில் விழுவது போல் விழுந்தது. அவருடைய காலம் இன்னும் வரலையே, எப்படி செத்து போயிடுவார்? அதனால பஞ்சு குவியலில் விழுந்தது போல் அவருடைய தலை அந்த கல்லு மேல விழுந்தது. அப்பொழுது அந்த முனிவர் தலைவன் அப்படி விழுந்தானால் இறந்தினர் சாகல. புத்திர சோகம், புத்திரனுடைய பிரிவு தாங்க முடியாம செத்துலான்னு அவர் மலை மேலிருந்து குதிச்சும் கூட அந்த தலை பஞ்சு குவியலில் விழுந்தது போல அந்த கல்லில் விழுந்தது. ஆகையால் அவரால் சாக முடியவில்லை. நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? நெருப்பினை மூட்டி அதிலே புகுந்தார். நான் செத்துதான் போவேன், என்னால இந்த சோகத்தை தாங்கவே முடியாதுன்ட்டு என்ன பண்றாரு? மலையிலேருந்து விழுந்தது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ நெருப்பு மூட்டி அதற்குள்ளே புகுந்தார். அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருந்தாலும் அவரை எரிக்கவில்லை. பாருங்க, நம்ம டைம் வராம நம்மளால ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது. அதனால நெருப்பு எரிந்து கொண்டிருந்தாலும் அவரை எரிக்கவில்லை. சோகத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கும் அந்த வசிஷ்ட முனிவர் கடலை அடைந்து பெரிய கல்லை கழுத்துல கட்டி கொண்டு குதித்தார். எப்படி இந்த உடம்பு ஒட்டுறதுன்னு தீர்மானத்துல இருக்கார் வசிஷ்டர். ஏன்னா புத்திர சோகத்தை அவரால் தாங்க முடியவில்லை. விழுந்தார் என்னும் பிரமாணத்தின்படி புத்திரன் பிரிவை தாங்க மாட்டாது மலையேறி கீழே குதிப்பது, நெருப்பிலே புகுவது, கழுத்திலே கல்லை கொண்டு கடலை விழுவது ஆகியவற்றை செய்தார். ஆனாலும் அவருக்கு மரணம் நேரவில்லை. இந்த புத்திர சோகம் எப்படிப்பட்டதாக இருந்தால் அவர் இதெல்லாம் செய்திருப்பார் இல்லையா? இந்த புத்திர சோகம் இவருக்கு, நம்மாழ்வாருக்கு என்ன, கண்ணனை பிரிந்தால்தான் உன்னை எங்க நான் பார்ப்பேன், கடல்லையா மலையிலையா ஆகாசத்தியான்னு அவர் கடந்து அந்த கண்ணீர் கீழே விழுந்து அதுல கையில தொழாவி பண்ற அளவுக்கு அந்த சோகம் அவருக்கு கண்ணனை பிரிவதால இவர்களுக்கு புத்திர சோகத்தால் ஏற்படுகிறது. இது ஏன்னா இவர்கள் இன்னும் சம்சாரத்திலே தலையுண்டு இருக்கிறார்கள். அவருக்கு வன்பாச கயிறு நீங்கிற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது வசிஷ்டரை பத்தி, வியாச பகவானை பத்தியும் சொல்றாங்க. என்னன்னா, தன் மகனான சுகரை பிரிந்த வியாசர் பட்ட துன்பம். வியாச பகவான் எப்பேற்பட்டவர், சுகரை பிரிந்த துன்பத்தை அவரால் தாங்க முடியல. வியாசர் புத்திரனான சுகரை பிரிந்து பிரிவிற்கு அஞ்சினவராய் புத்திரனே என்று கூப்பிட்டார். புத்திரனே, மகனே, நீ எங்க போயிட்டேன்னு அவர் தேடி அலைகிறார். இவ்வாறு அழைத்து காணாமல் சோகத்தால் அழுது அலம் திரிந்தார் வியாசர், வியாச பகவான். அப்ப அவருக்கு அந்த சுகரை பிரிந்த சோகம் தாழ முடியாம, புத்திரனே, மகனே, நீ எங்கே சென்று விட்டாய் அப்படின்னு தேடி
தேடி அலைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இதுக்கான பிரமாணங்கள் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வடமொழி பிரமாணங்கள் பெருசு பெருசாக இருக்குது. அதை நீங்கள் படித்து அனுபவிச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து இதில் என்ன தெரியுது அப்படின்னாக்கா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் அவன் நம்முடைய முயற்சியாலே காண்பதற்கு மிகவும் அரிதானவன். அப்படி கிடைக்கக்கூடிய காட்சி வந்து கொஞ்சம் மங்கலாகத்தான் இருக்கும், கொஞ்சம் தாழ்ந்ததாக இருக்கும். அந்த காட்சியை பெறும்பொழுதும் கூட நமக்கு வந்து இந்த வன்பாசங்கள் கலர்வதில்லை. நம் சம்சாரத்தில் கட்டுண்டே கிடைக்கிறோம். ஆனால் நம்மாழ்வாருக்கு அவனே காட்டுவதாலே, அந்த கரிய திருமேனி அவனே காட்டுவதாலே அவருக்கு இந்த கர்ம பந்தங்கள் முழுவதுமாக நீங்கி விடுகின்றன. அப்புறம் உணவு பார்த்தாலும் அவர்களுக்கு காய்கனி, இலை, காற்று, இவருக்கு எல்லாம் கண்ணனே. அப்புறம் இவன் கண்ணனை பிரிந்து படும் இந்த துக்கம் இந்த பெரிய பெரிய மகரிஷிகள் புத்திரனுடைய வியோகத்தாலே பட்டார்கள் அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னும் அடுத்தது வந்து இன்னும் மேலே மேலே என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மேலே மேலே பார்த்துக்கலாம்.